வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக நாகை கடற்கரையோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசி வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிக்கலாம். பார்த்திபன், சூறைக்காற்று எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருது, அதுக்காக அந்த பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக, விவரங்களை பதிவு பண்ணுங்க பார்த்திபன். டிட்வா புயலானது தற்பொழுது இலங்கை வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது சூறைக்காற்றானது வீசி வருகிறது. இந்த சூறைக்காற்றின் காரணமாக குறிப்பாக இங்கு இருக்கவர்கள் கூடிய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் இந்த காற்றின் காரணமாக கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் சின்னமானது மையம் கொண்டிருப்பதாகவும், இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று கடலோரம் மற்றும் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும் எனவும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் இந்த புயல் சின்னம் காரணமாக மழையின் அளவு இயல்பை விட அதிகரிக்க கூடும். அதாவது இந்த புயலானது நகர்வு மிக வேகம் குறைவாக இருப்பதன் காரணமாக மழையானது அதிக அளவில் இருக்கும் என இந்திய வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்துதான் இன்று நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நேற்று மாலை 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து வலதுபுறம் ஆழ்ந்த புயல் சின்னமானது உருவாகி இருக்கிறது. இதனால் துறைமுகத்தில் அருகில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிக்கின்ற வகையில இந்த 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோர பகுதியில் சூறைக்காற்று வீசி வருகிறது. குறிப்பாக கடற்கரை பகுதியில் மணலுடன் சேர்த்த காற்றும் வீசி வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த டிட்வா புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது கடந்த 24ஆம் தேதி முதலே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை செய்திருந்தது. இதன் காரணமாக நாகப்பட்டினம், செருதூர், கோடியக்கரை, நாகூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மையங்கள், அதே போல அங்கு தங்க வைக்கப்படக்கூடியவர்களுக்கு உணவு தயாரிப்பதற்கான பணிகள் உள்ளிட்டவை, அதே போல தாழ்வான பகுதியிலிருந்து மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உதவி தேவைப்படுபவர்களுக்கு அவசர கட்டுப்பாட்டு எண் 1077 மற்றும் கட்டணமில்லா எண் 1800 233 4233 என்ற எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்களில் 24 மணி நேரமும் உதவிகள் கிடைக்கும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூறை காற்று வீசுவதன் காரணமாக துறைமுகங்களிலும் அதற்கு கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற படகுகள் சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அந்த படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் மீனவர்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். டிட்வா புயல் காரணமாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மையத்தில் இருந்து 8 இடங்களுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்கியிருக்கலாம். சரத்குமார், வணக்கம். அவர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு முடக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிகள் இன்றைக்கு என்னவாக இருக்கும், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க சரத்குமார். காயத்ரி, டிட்வா புயலின் காரணமாக தற்பொழுது புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழக மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது அரக்கோணம், தக்கோலம் பகுதியில் செயல்பட்டிருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு மையத்தில் இருந்து பார்ப்போமானால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதின் பேரில் தற்போது புதுச்சேரி மாநிலத்திற்கு 60 பேர் கொண்ட 2 குழுக்களும், மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு
180 பேர் கொண்ட 6 குழுவினரும் மொத்தமாக 8 குழுவினர் அந்தந்த பகுதிகளுக்கு தற்போது சாலை மார்க்கமாக விரைந்து சென்றிருக்கின்றனர். இந்த அணியில பார்த்தால் மோப்ப நாய்கள் ராணி, விக்கி மற்றும் லைக்கா, ராம்போ ஆகிய மோப்ப நாய்களும் சென்றுள்ளது. இந்த மோப்ப நாய்கள் பேரிடர் காலங்களில் இடுபாடுகளில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்க வீரர்களுக்கு உதவி செய்வதாக சென்றுள்ளது. மேலும் ஏற்கனவே அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்தில் இருந்து தகவலாக வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக மேற்கொள்ள சீனியர் கமாண்டர் அகிலேஷ் குமார் தலைமையில் ஒரு குழுவில் 30 பேர் என 10 குழுவின் வீரர்களாக சுமார் 300 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அதே மேலும் படைப்பிரிவு வளாகத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அவசர கட்டுப்பாட்டு மையமும் செயல்பட்டு வருகிறது. இவர்கள் மாநிலம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்துடன் நேரடி தொடர்பில் இருப்பார்கள் எனவும், மேலும் இவர்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் மரமேற்றும் கருவிகள், ரப்பர் படகுகள், மருத்துவ உதவி உபகரணங்கள், மோப்ப நாய்கள், ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள் போன்ற பேரிடர் மீட்பு உபகரணங்களோடு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். மேலும் மழை வெள்ளம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக விஜயவாடா பகுதியில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு மையத்தில் இருந்து குழுவினரை வரவழைப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு அதிகாரிகள் தற்போது தகவலாக தெரிவித்திருக்கிறது. கைத்தறி விவரங்களுக்கு நன்றி சரத்குமார். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.